இன்னும் வரேன்னு சொன்னால்வ என்ன இவ்வளோ காணியில. அவ்வளோ வரப்போ வரட்டும், நம்ம செத்த நேரம் அந்த திருநெல்ல போய் உட்காருவோம். ஏண்டி வரேன்னு சொன்ன நேரத்துக்குலாம் வர முடியலோ? நான்லாம் சரி என்ன நேரத்துக்கு கிளம்பிட்டேங்க. இவ்வளோ 2 பேரும் வர்றதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆயிட்டு. புதுசாக துணி ஒன்று கொடுத்த மாதிரில அதே துணியோடு தான் வந்திருக்கேன். இதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரமாங்க? நானும் சுருக்கா கிளம்பிட்டேக்கா. இவ தான் நின்று சொல்லிக்கிட்டே இருந்தா. ஓ, அதனால நீ இவளுக்கு நின்னேங்க. இப்போ நீ என்ன காரணத்தை சொல்ல போகிற சின்ன பொண்ணு? நான் பிந்தி கிளம்பி வர்றதுக்கு காரணம் என்னங்கிறது தான் உங்களுக்கு தெரியும்லக்கா. இந்த ஈரவங்கையெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன காரணங்கத ஒழுங்காக சொல்லு. என்னக்கா ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட கேள்வி கேட்கறது மாதிரி நிற்க விட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கியே? நீலாம் டீச்சருன்னு வெளியே சொல்லிக்காத. வாண்ட படிக்க பிள்ளைகளுக்கு இப்படி தானே நீ சொல்லிக் கொடுப்ப. அவள் ஒன்றுத்தையும் படித்து கொடுக்க மாட்டாக்கா. நீ என்னமோ மறந்துருந்து பார்த்த மாதிரி பேசுக. இப்போ நான் கேட்டதுக்கு பதிலாக சொல்லு சின்ன பொண்ணு. வழக்கம் போல் நான் பிந்தி வந்ததுக்கு காரணம் எங்கள் அத்தை தான். அப்படி என்னத்தை தான் பண்ணவ உங்கள் அத்தை? நான் நீங்கள் கூப்பிட்டேன்னு அவசரமாக கிளம்பி வந்தேன்னா அந்த நேரம் பார்த்து தான் எங்கள் அத்தை பாத்திரத்தெல்லாம் கழுவு, துணியெல்லாம் தோயின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. செய்கிற வழக்கம் தான் உனக்கு கிடையாது. வேறு எதுக்கு நீ வெட்டி அங்கே நின்றுட்டு இருந்த? நான் செய்யட்டாலும் அவைய அனுமதி தராமல் நான் அங்கேருந்து வர முடியாதுல்லக்கா. ஓ, அவையகிட்ட உத்தரவு கேட்க தான் இவ்வளோ நேராச்சோ? ஆமாக்கா, நான் மட்டும் கேட்ட உடனே அவைய உத்தரவு தந்துருந்தாவனா நீங்கள் கூப்பிட்டு அடுத்த செகண்டே நான் இங்கே வந்து நின்றுருப்பேன். வேலை கல்லடைக்கு பிள்ளை சாக்குன்ன மாதிரி நீ பிந்தி வந்ததுக்கும் மாமியார் சாக்கு என்ன? நான் பொய்ய ஒன்றும் சாக்கு போக சொல்லலக்கா. உண்மையிலே அதான் நடந்துச்சு. இப்போ எதுக்குக்கா எங்கள் 3 இங்கே வர சொன்னேன்? எல்லாம் ஒரு காரணமாக தான். என்ன காரணம்னு சொல்லலாம்? தோட்டத்துக்கு போகிறதுக்கு தான் உங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டேன். என்ன சின்ன பொண்ணு திடீராப்பில் டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டேன்? தோட்டத்துக்கு போகிறோம்லக்கா, அதான் சந்தோஷத்தில் ஆடுகிறேன். இவெல்லாம் சேர்ந்துட்டாளா? இவ்வளோ 2 பேரும் தொல்லை தாங்க முடியலப்பா. அப்படியே டான்ஸ் ஆடிட்டு பின்னாடியே வாங்க. தோட்டத்துக்கு போனதும் யாரெல்லாம் குளிக்கணும்னு நினைக்கலோ போய் குளிங்க. நான் தோட்டத்தை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு தண்ணி பாய்க்க வேண்டிய வேலை வேற இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா குளிக்க வரேன். என்ன நான் சொல்றது கேட்குதா? ஆ, கேட்குதுக்கா. என்னது ஒரே ஒரு சத்தம் தான் கேட்குது? மீதி சத்தத்துக்குள்ள என்னாச்சு? இவ்வளோ அங்கே ஆட ஆரம்பிச்சதை என்ன நிப்பாட்டலையாங்கோ? ஏ உமா, சின்ன பொண்ணு 2 பேரும் ஆடுகதை நிப்பாடுங்க. இப்படி ஆடுகிறது ஜாலியாக இருக்குதுக்கா. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆடுங்க. ஒழுங்கு மரியாதையாக 2 பேரும் ஆடுகதை நிப்பாட்டி விட்டு வந்து சேருங்க. ஏவுமா, ஆடுகதை நிப்பாட்டு. அக்கா ஒன்னே மறைச்சி பார்த்துட்டு இருக்காத. அவிய ஏன் என்ன மட்டும் பார்த்து முறைக்கணும்? நீ தான் இவ்வளோ நேரம் என் கூட சேர்ந்து ஆடுதானே செஞ்ச. நான் வந்து அக்கா ஆடுகதை நிப்பாட்டுங்கன்னு சொன்னோடனே நிப்பாட்டிட்டேன். நீ அப்படியே செஞ்ச. அதுக்கப்புறம் நீ ஆடுதானே செஞ்ச. அப்புறம் ஒன்றைய மட்டும்தானே பார்த்து முறைப்பவ. அங்கே நின்று 3 பேரும் கதை விட்டுட்டு இருக்காம விருட்டுன்னு பாருங்க. எனக்கோ நம்மளை விருட்டுன்னு வர சொல்லிட்டு அவைய விருட்டுன்னு போயிட்டு இருக்காவ. அக்காளுக்கு தோட்டத்தில் தண்ணி பாய்க்கிற வேலை இருக்குதான், அதான் விருட்டுன்னு போறாவ. அப்போ அவைய விருட்டுன்னு போட்டோம், நம்ம பைய போவோம்க்கா. நீங்கள் 2 பேரும் வேணா பைய பொறுமையாக பாருங்க. நான் அக்காவோட சேர்ந்து தோட்டத்துக்கு போகிறேன். போகும்போதில் போகிறேன்லாம் சொல்லக்கூடாதுக்கா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதாங்கோ? அது வீட்டிலேருந்து வெளியே ஆரம்பிச்சல தான் போகிறேன்னு சொல்லக்கூடாது. இப்போ நான் வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்தாச்சுல, போகிறேன்னு சொல்லலாம். ஏ உமா, 2 பேரும் ரொம்ப தூரம் போயிட்டவ. நீ இதில் நின்று என்னத்தை வச்சுக்கிட்டு இருக்க? அது வந்து சின்ன பொண்ணு வெளியில் போகும்போதில் போகிறேன்னு சொல்லக்கூடாதுன்னு எங்கள் அத்தெல்லாம் சொல்லுவாவ. ஆனால் அக்கா அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாவ. இதில் யாரும் சொன்னது உண்மையாக இருக்கும் சின்ன பொண்ணு? இந்த ஆராய்ச்சிலாம் உனக்கு தேவையா? அதெல்லாம் மூளை இருக்கிறவே செய்ய வேண்டிய வேலைல. நபர் சின்ன பொண்ணு, எல்லாத்துக்கும் தலையில் தான் மூளை இருக்குது. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. உடம்பு முழுக்க மூளை இருக்குன்னு எங்கள் அம்மாலாம் சொல்லாவ. உடம்பு முழுக்க இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மூளை இல்லை உமா, கொழுப்பு. சரியான பொறாம பிடிச்சவா.
மாய மூடிட்டு இருந்தா நீ இப்படி தான் சொல்லுவ. அப்புறமா தோட்டத்துக்கு வந்து நீ கவனிச்சுக்கிடுறேன். கொஞ்சம் பைய போயாக்கா. என்னடி இவ்வளோ 2 பேரும் இன்னைக்கு ஆமையை விட மெல்லமாக நடந்து வரல்பா? ஏன்டி பைய வரிய வேகத்தில் வாங்கலாம்? எனக்கோ இவர் இந்த பக்கம் வர்றாரு. எல்லாரும் கூட்டமா போன மாதிரி இருக்க, தூரமா போறிய? அதே கேக்குதியே, எல்லாரும் உங்களுக்கு பொண்ணு பார்க்கத்தான் போறோம். பார்க்கத்தான் பாக்குதிய, உங்களோட வயசு கம்மியான பொண்ணா பாருங்க. ஐயோ தாத்தா, உமருக்கு ரொம்ப தான் ஆசை. காடு வாங்குது, வீடு போகுது. இப்போ உமருக்கு கல்யாணத்துக்கு பொண்ணா கேக்குது பொண்ணு. ஒன்ன சமாளிக்க துப்பில்ல, இதுல என்னோட வேணும்? தாத்தா பின்ன திரும்பி பாருங்க, பாட்டி வராத. எங்க போனாலும் விடுக்காளா, பின்னாடியே துரத்திட்டு வந்துடுறாள. பாட்டி வரவன்னு சும்மா ஒரு பொய் சொல்லதுக்குள்ள இந்த பாவி மனுஷன் மறைஞ்சு போயிட்டாரு. சரி சரி, நேராயிட்டு வாங்க தோட்டத்து போவோம். கொஞ்சம் பைய போங்களாக்கா, காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டம் ஆடுனிய, வேற கால் வலிக்காம என்ன செய்யும்? கொஞ்சம் வேகத்துல நடையான் சின்ன பொண்ணு. 2 பேரும் சுருக்கா வாருங்க. ஏகோ எங்க 2 பேர்த்தையும் விட்டு போயிடாதுங்க, நாங்களும் வரோம். பின்னாடி கூட திரும்பி பார்க்காம போறவள இவளை நம்பி நம்ம போகலாமா சின்ன பொண்ணு? ஒன்னியை தான் நம்ப முடியாது, ஆனால் இவளை நம்பி தாராளமாக போகலாம். நீயும் ஆரம்பிச்சிட்டியா? இவ்வளோ நேரமா கால் வலிக்குன்னு சொன்னான். இப்போ ஓட்டத்தை போய் என்னம்மா ஓட்டம் ஓடுக்கா? ஏ உமா, அங்கே நின்று ஒத்தையில புலம்பாம அங்கே வா. இதை வரேக்கா. அங்கே போய் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்குது, இங்கே நின்று பார்த்தா குறைஞ்ச போயிடுறவ. 2 பேரும் பின்னாடி வரல்வல, அங்கே தள்ளி வந்துட்டு இருக்காள்வக்கா. கொஞ்சம் நின்று போவோமாக்கா? அவளுக்கு தெரிஞ்சபடி தானே பின்னாடியே வருவாள்வ, நம்ம பையன் நடந்து போவோம். ஏ சின்ன பொண்ணு, கொஞ்சம் நில்லாம். என்னையே முந்தி போயிடலான்னு பார்க்குதியோ? அதெல்லாம் என்கிட்ட நடக்காதுமோ, நடக்காது. அதுக்கு ஒன்றும் நான் ஒன்றும் நிற்க சொல்லலை. நீங்கள் பார்த்து ஆடுதாலா, அப்படியே திரும்பி அங்கே மரத்தை பிடிச்சி ஆடு பார்ப்போம். நீ எதுக்காக அங்கே திரும்பி ஆட சொன்னங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. உன் பாச்சாலாம் என்கிட்ட பலிக்காது உமா, பலிக்காது. ரொம்ப நேரமா பின்ன கதை விட சத்தம் கேட்டுட்டு இருக்கேன். அவளை 2 பேரும் பின்னாடியே வாரல்வளா இல்லை நின்று கதை விட்டுட்டு இருக்காள்வளா? கொஞ்சம் திரும்பி பாரு பார்ப்போம். இன்னும் ஒரு சின்ன பொண்ணு, எனக்கு ரொம்ப தாகம் இருக்குது, அதான் கேட்டேன். ஏன் பிள்ளைகளா அதுலேயே நின்று கதை விட்டுட்டு இருக்கே, கொஞ்சம் பையன் நடந்து வாங்களா? இப்படி போனோன்னு வச்சுடுங்க, தோட்டத்துக்கு போகிறதுக்குள்ளே விடிஞ்சிடும். இக்கோ இந்த உமா இருக்கால, உமா சின்ன பொண்ணு சொல்லாத. அவள் எங்கே இருக்கா? நிற்கலாம் ஜெய்கா. நீங்கள் சொன்ன காமெடி சூப்பராக இருந்துச்சு. வித்தை காமிக்காம இங்கே மரமாக வரேன்னா வாருங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் வீடு போய் சேருங்க. ஏ சின்ன பொண்ணு, கொஞ்சம் நில்லாமா, என்னை விட்டுட்டு போதேயா? நீ வரேன்னா வா, அப்படி இல்லைன்னா அந்த தென்னை மரத்துக்கு கீழே கடை. நான் வளர்த்திய பிறந்தது ஏன் தப்பாங்க? ஏப்பா பார்த்தாலும் இதை பறிச்சுட்டா அதை பறிச்சுட்டான்னு கேட்டுக்கிட்டு கிடக்கா. இப்போ அவள் வாங்கிட்ட என்னத்தை பறிச்சு கேட்கா? அவளுக்கு தாகமாக இருக்காங்க்கா, நான் குடிக்கிறதுக்கு இளநீ பறித்து கொடுக்கணுமா? அவள் தான் இளநீ குடிக்க ஆசைப்படுதால, அவளை அப்படியே மரத்தில் ஏற்றி விட்ற வேண்டியது தானே. எனக்கு மரம் ஏறலாம் தெரியாதுக்கோ, அதனால தான் அவகிட்ட பறித்து கேட்டேன். நீ சொன்னதை மட்டும் தோட்டத்துக்காரையும் கேட்டான்னு வச்சுக்க, ஒன்னியா அந்த மரத்தில் கட்டி வச்சு அடிச்சு விடுவான். தாகமாக இருக்குன்ட்டாக்கா கேட்டேன். உனக்கு தண்ணி தானே வேணும்? நம்ம தோட்டம் பக்கத்தில் வந்துட்டு அங்கே போய் குடிக்கலாம். பையன் நடந்து வராமல் கொஞ்சம் விரிட்டுன்னு வாருங்க. கொஞ்சம் தாக்கத்தை பொறுத்துக்கவுமா, அங்கே போய் தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிக்கலான்னு சொல்லுக்க அவளை தவிர இளநீ தரேன்னு சொல்லுக்க அவளா? இளநீ விற்கிற விலைக்கு உனக்கு இளநீ தரவ. ஒரு கொலை இளநீ வெட்டினா கூட உன் ஒருத்திக்கு பத்தாது, வேற எங்க அவிய தரவ? ஏ உமா, அங்கே நின்று வித்த காமிக்காம இங்கே வந்து சேரு. இது வரேக்கா. கொஞ்ச நேரம் ஏதாவது பேச கொடுக்காவளா, உடனே வான்னு கூப்பிடுக்காவ.